வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய்களுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. வடிசாராய ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஆலை நுழைவு வாயிலின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பசுமாட்டு மூத்திரத்தை கோமியம் என்று கூறுகிறார்கள். எருமை மாட்டின் மூத்திரத்தை ஏன் கோமியம் என்று கூற மறுக்கிறார்கள்? விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கேள்வி. இனி விரிவான செய்திகள். ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகரும் சமூக ஆர்வலருமான மோகன்தாஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சமூக சேவகரான மோகன்தாஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கொண்டாடினர். இதனை முன்னிட்டு இன்று காலை புதுச்சேரி நேரு நகரில் உள்ள வெற்றி விநாயகர் கோவிலில் மோகன்தாஸ் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் முன்னிலையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு காலை 10 மணி அளவில் காங்கிரஸ் கட்சி, இளைஞர் காங்கிரசார் மற்றும் ஆதரவாளர்கள் இணைந்து தவளக்குப்பத்தில் திரண்டு வரவேற்பு அளித்து இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக கிருமாம்பாக்கம் 4 முனை சந்திப்பு வரை நடைபெற்றது. பின்னர் ராட்சத கிரேன் மூலம் அங்கு வந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மோகன்தாஸ் ஆகியோருக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்து பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். பிறகு கிருமாம்பாக்கத்தில் உள்ள திரௌபதி அம்மன், முத்தாளம்மன், வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்த அவர்களுக்கு கோவிலில் பரிவட்டம் மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. பிறகு அன்னதானம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் அவர்கள் மோகன்தாஸுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தார். பிறகு மெயின் ரோட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் பேட், இந்திரா நகர், பிள்ளையார் குப்பம், ஈச்சங்காடு, வம்பாபேட், பனித்திட்டு, ஆலடிமேடு, நரம்பை, வள்ளுவர்மேடு, கந்தன்பேட், பின்னாச்சிக்குப்பம், குடியிருப்பு பாளையம், ஆதிங்கப்பட்டு, சேலியமேடு, அரங்கனூர், நிர்ணயப்பட்டு, கரிக்கலாம்பாக்கம், நத்தமேடு, புதுக்குப்பம், கம்பளிக்காரன் குப்பம், கோர்க்காடு, செம்பியபாளையம், ஏம்பலம், தனிக்குப்பம் பகுதியில் உள்ள கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் நடத்தி நலத்திட்ட உதவிகளை இளைஞர் காங்கிரஸ், காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் காங்கிரஸ் மற்றும் ஆதரவாளர்கள் வழங்கினர். மோகன்தாஸ் பிறந்தநாள் விழா ஏம்பலம் தொகுதி முழுவதும் விழா கோலம் போல காட்சி அளித்தது. இதில் மாநில, தொகுதி, மாவட்ட நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர், தொழிலதிபர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தனர். ஆமாண்ணா, இல்லைண்ணா லைட்டிங் வரல அண்ணா. வச்சேண்ணா அப்படியே சேர்ந்து இல்லைங்க. இங்க பாருங்கண்ணா, தரிசண்ணா. புதுச்சேரி ஹோட்டல் அதித்தியின் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இந்தியன் உமன் நெட்வொர்க் அமைப்பின் 9வது ஹாலிஸ்டிக் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி ஹோட்டல் அதித்தியில் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இந்தியன் உமன் நெட்வொர்க் அமைப்பின் 9வது ஹோலிஸ்டிக் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் 2025 மாநாட்டில் WFL பினான்சியல் சர்வீஸ் நிறுவனர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் மணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் தொழில் முனைவோர், நிறுவன தலைவர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வேலைத்தள சூழல்,
மருத்துவ காப்பீட்டின் முக்கியத்துவம் மற்றும் பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை பெற்றனர். WFL பினான்சியல் சர்வீசஸ் நிறுவனர் மணி நிதி நலன் பணியாளர்களுக்கான மன அழுத்தமில்லாத வாழ்க்கை என்ற தலைப்பில் உரையாற்றி பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான நிதி மற்றும் மருத்துவ நலத்திட்டங்களின் தேவையை வலியுறுத்தினார். மாநாட்டில் வணிக தலைவர்கள், மருத்துவ நிபுணர்கள் மற்றும் தொழில்துறையினர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஊக்குவிக்கும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். நடந்துட்டு இருக்கிற உண்மைகள் இதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அஃபோர்டபிள் பீப்புள் ஓகே, பட் அன்அஃபோர்டபிள் பீப்புள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன பண்றாங்க? எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, உயிரை காப்பாத்தினா போதும். இது எல்லாருக்குமே இருக்கிற மைண்ட் செட். am I right? புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அருகே தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய்களுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தியதில் புரளி என தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி தமிழகத்தில் சமீப காலமாக பள்ளிகளுக்கு இமெயில் மற்றும் தொலைபேசி மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கிருமாம்பாக்கம் அருகே முள்ளோடை பரிக்கல்பட்டு சாலையில் உள்ள மகரிஷி என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி இமெயில் ஐடிக்கு மர்ம நபர் ஒருவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருந்தார். இதை பார்த்த பள்ளி நிர்வாகத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து கிருமாம்பாக்கம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் ஆய்வாளர் சஜித், உதவி ஆய்வாளர் விஜயகுமார் தலைமையில் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு விரைந்து வந்தனர். மேலும் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்களும் உடனடியாக பள்ளிக்கு வந்து வெடிகுண்டு உள்ளதா என மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் ஒவ்வொரு பகுதியாக அங்குலமாக சோதனையிட்டனர். மேலும் பள்ளியின் மைதானம், அங்கிருக்கக்கூடிய வளாகம், அறைகள் என அனைத்து பகுதிகளிலும் சோதனை செய்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் ஈரோட்டில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலம் அனுப்பப்பட்டது. அதேபோல் இந்த பள்ளிக்கும் இமெயில் மூலம் அனுப்பியுள்ளது தெரிய வந்தது. வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் இது புரளி என தெரிய வந்தது. பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து காவல்துறையினர் மின்னஞ்சல் முகவரியை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாலை நேரம் என்பதால் மாணவர்கள் யாரும் பள்ளியில் இல்லாததால் பெருமளவில் பதற்றம் இல்லாமல் காவல்துறையினர் சோதனை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் அவர்கள் பிறந்த நாளை ஒட்டி ஆதரவற்றோர் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக காலை உணவு வழங்கப்பட்டது. முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பிறந்த நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக கம்பன் நகர் பகுதியில் ஆதரவற்ற இல்லத்தில் குழந்தைகளுக்கு காங்கிரஸ் நிர்வாகி அருண் தலைமையில் காலை உணவு வழங்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் அவர்களின் பிறந்தநாள் விழா ரெட்டியார்பாளையம் சீரடி மகாராஜா சாய்பாபா கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் அவர்களின் பிறந்தநாள் விழா ரெட்டியார்பாளையம் சீரடி மகாராஜா சாய்பாபா கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
விழாவினை என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் ஆறுமுகம் மற்றும் கோவில் நிர்வாகி ரங்கநாதன் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், என்ஆர் காங்கிரஸ் தர்மபுரி வீரா, கோவில் நிர்வாகி ரங்கநாதன், மிதுனன் நகர் சந்துரு, லட்சுமி நாராயணன், ராமச்சந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கை நிட்டு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் பாருங்க. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் வெளியான நிலையில் மேல தாளங்களுடன் நடனமாடிய ரசிகர்கள். நடிகர் அஜித்குமார் படம் வெளியாகின்றது என்றாலே அவரது ரசிகர்கள் திரையரங்குகளை திருவிழா கோலமாக மாற்றிவிடுவார்கள். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரது நடிப்பில் விடாமுயற்சி படம் உலகம் முழுவதும் வெளியானது. அந்த வகையில் புதுச்சேரியில் முதன்முறையாக அனைத்து திரையரங்குகளிலும் விடாமுயற்சி வெளியானது. சிறப்பு காட்சிகள் இல்லாத நிலையில் அனைத்து திரையரங்குகளிலும் காலை 10 மணிக்கு காட்சிகள் துவங்கியது. காலையில் குவிந்த ரசிகர்கள் மேல தாளத்துடன் நடனமாடி பட்டாசுகள் வெடித்து மகிழ்ந்தனர். அஜித் பேனருக்கு மாலை அணிவித்து கொண்டாடினர். பிரெஞ்சு சிட்டி அஜித் ரசிகர் மன்ற சார்பில் திரையரங்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த அஜித் பேனர் முன்பு ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அஜித் ரசிகர்களின் கொண்டாட்டத்தால் திரையரங்குகள் எல்லாம் திருவிழா போல காட்சி அளித்தது. ஜெயமாரதி கல்வி நிறுவனத்தின் சார்பில் 23வது ஆண்டு விழாவை முன்னிட்டு எல்கேஜி, யுகேஜி மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மூத்தியால்பேட்டை பகுதியில் கடந்த 23 ஆண்டுகளாக அப்பகுதியில் உள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி பயிற்சியின் மூலம் அவர்கள் வெற்றியாளராக வழிநடத்தி, மேலும் பள்ளியில் படித்த பாதி படிப்பில் தொடர முடியாமல் போகும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களையும் மேற்படிப்பு படிப்பதற்கான அனைத்து பணிகளையும் ஸ்ரீ ஜெயமாரதி கல்வி நிறுவனம் செய்து வருகிறது. மேலும் மாணவர்கள் கல்வி கற்பதன் அவசியம் குறித்தும் அதனால் வாழ்க்கையின் முன்னேற்றம் குறித்தும் மாணவர்களுக்கு கூறி கல்வி மாணவ மாணவிகளுக்கு கற்றுத்தருவதில் முதலிடம் வகித்து வருகிறது. மேலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மேற்படிப்பு படிப்பதற்காக அனைத்து பணிகளையும் ஸ்ரீ ஜெயமாரதி கல்வி நிறுவனம் செய்து வருகிறது. ஸ்ரீ ஜெயமாரதி கல்வி நிறுவனத்தின் சார்பில் 23வது ஆண்டு விழா நடைபெற்றது. ஆண்டு விழாவை முன்னிட்டு எல்கேஜி, யுகேஜி மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்று விழாவில் மாணவ மாணவிகளின் திறமைகளை கண்டறிதல் போட்டியும் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீ ஜெயமாரதி கல்வி நிறுவனத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக செய்திருந்தனர். குறிப்பாக மின்சாரம் பற்றியும், தண்டனை குற்றங்களை பற்றியும், சுற்றுச்சூழல், சுகாதாரம் போன்றவை பற்றியும் மாணவ மாணவிகளின் தங்களது கலைத்திறனால் வெளிப்படுத்தியது பாராட்டுக்குரியது. விழாவில் ஜெயமாரதி கல்வி குழுமத்தின் தாளாளர் ஆதி நாராயணன் தலைமையில் புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் யூனியன் தலைவர் மதி மகாராஜா, சமூக சேவக பிரபாகரன், சமூக நகைச்சுவை பேச்சாளர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி சண்முக சுந்தரம், வழக்கறிஞர்கள் ஐயனார், அன்பரசு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி சிறப்பித்தனர். சர்டிஃபிகேட் கொடுங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு பாருங்க. கொடுத்துட்டு பாருங்க, இங்க பாருங்க எல்லாரும் பாருங்க.
அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் பொதுமக்களுக்கு இலவச அரிசி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க துணைநிலை ஆளுநர் அவர்களின் ஒப்புதலோடு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வங்கியில் பணம் செலுத்துவதற்கு பதிலாக குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் மூலம் இலவச அரிசி வழங்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தேங்காய்திட்டு மேட்டு தெரு நியாய விலை கடை எண் 50 மற்றும் பள்ளிக்கூட வீதி மார்க்கெட் நியாய விலை கடை எண் 264 ஆகிய 2 ரேஷன் கடைகளிலும் சிவப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கும் நிகழ்ச்சியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேங்காய்திட்டு பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலை வணக்கம். இன்றைக்கு வந்து நம்முடைய ஐயா ரங்கசாமி ஐயா தலைமை ஆளக்கூடிய தேசிய திரையுலகில் 50 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் வில்லன் கதாபாத்திரத்தின் நாயகன் ராதா ரவி காரைக்காலில் புதிய படத்தின் பூஜையை துவக்கிய தயாரிப்பாளர் சுவாமிநாதன். லோக்கல் சரக்கு, கடைசி தோட்டா உள்ளிட்ட படங்களை இயக்கிய RCR புரொடக்ஷன் நிறுவனம் வீர துரந்திரா என்ற புதிய படத்தை அறிவித்துள்ளது. படத்தின் தலைப்பை வெளியிட்டு புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் திரைப்பட குழுவினருடன் பூஜையில் கலந்து கொண்டார். RCR புரொடக்ஷன் நிறுவனம் படத்தை தயாரிக்க சந்தோஷ் இயக்கத்தில் வெளியாகும் வீர துரந்திரா படத்திற்கு சுவாமிநாதன் ராஜேஷ் இசையமைக்கிறார். சிங்கம் புலி, கார்த்திக், ஜெயிலர் தன்ராஜ், சுனில் சுகந்தா என திரைப்பட்டாளமே இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இசையமைப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் கூறுகையில், நாளை முதல் காரைக்கால், திருக்கடையூர், பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாகவும் டிசம்பர் மாதம் இறுதியில் படத்தை வெளியிட திட்டமிட்டு இருப்பதாகவும் குறிப்பிட்டார். வில்லன் கதாபாத்திரத்தில் புகழ்பெற்ற நடிகராக திகழும் ராதா ரவி தனது 50வது ஆண்டு திரைப்பட வாழ்க்கையை பூர்த்தி செய்ய இருப்பதை முன்னிட்டு பிப்ரவரி 28ஆம் தேதி கடைசி தோட்டா என்ற அவரது நடிப்பில் திரைப்படம் வெளியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். ரொம்ப இருக்குன்னு சொல்லி நான் வேண்டிக்கொள்ள நன்றி. வணக்கம். காரைக்காலையும் ஷூட் பண்ணுறீங்களா சார்? ஆமாண்ணா, காரைக்காலும் கொஞ்சம் இந்த பூம்புகார் சைடும் தான் போகிறோம். அதனால் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து தம்பி நம்ம அசோசியேட்டர் சாரோட பையன் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுது, அஸ்வத் தான். ஏன்னா நாங்கள் முதல்ல வந்து ஆரியபாளையம் வடிசாராய ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 53 தொழிலாளர்கள் வடிசாராய ஆலய நுழைவு வாயில் முன்பு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் உள்ள வடிசாராய ஆலையில் பணிபுரிந்து வந்த 53 நிரந்தர ஊழியர்களை பணி நீக்கம் செய்த துறையை கண்டித்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் வில்லியனூர் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட 53 ஊழியர்களுக்கும் ஆதரவாக பல்வேறு கட்சிகளான காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்க பேரவை போன்ற கட்சியின் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு குரல் கொடுக்கும் விதமாக வடிசாராய ஆலை நுழைவு வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து துறையின் நிர்வாக இயக்குநர் சத்தியமூர்த்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நேரடியாக சந்தித்து பேசினார். அப்பொழுது கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் முன்னிலையில் நிர்வாக இயக்குநர் பேச்சுவார்த்தையை நடத்தியதை அடுத்து சமரச தீர்வாக துறையின் சேர்மன் மற்றும் துறையின் செயலரிடம் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களின் பிரச்சனைகளை எடுத்துரைத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அதுவரையில் தற்போது ஜெம் நிறுவனத்தின் மூலமாக தற்காலிக ஊழியர்களை நியமிப்பது நிறுத்தி வைக்கப்படும் என நிர்வாக இயக்குநர் உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டது. திருப்பி சொல்றீங்க
வம்புப்பட்டு அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களின் கல்வி கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் எல்இடி டிவி, ப்ரொஜெக்டர் மற்றும் ஸ்கிரீன் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களின் கல்வி கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் எல்இடி டிவி, ப்ரொஜெக்டர் மற்றும் ஸ்கிரீன் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தனது சொந்த செலவில் எல்இடி டிவி, ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். மேலும் வம்புப்பட்டு கிராமத்தில் உள்ள முதியவர்களுக்கு தொடர் நோயான சர்க்கரை மற்றும் பிபிக்கான மருந்துகளை வழங்கினார். மேலும் பள்ளியின் மதில் சுவர் வர்ணம் தீட்டுவதற்காக தனது சொந்த நிதியில் 15,000 ரூபாய் மதிப்புள்ள பெயிண்டினை வழங்கினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரின் பிறந்தநாள் விழா பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, கொத்தபுரி நத்தம், திருபுவனை, மதகடிப்பட்டு பாளையம் ஆகிய உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் கலித்தீர்த்தால் குப்பம், திருவண்டார்கோவில் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்களை வழங்கி பேசுகையில், திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தனது சொந்த செலவில் சிற்றுண்டி வழங்கப்படும் என்றார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எந்த விடமும் தெரிகிறது. எங்கேயும் யாரும் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். வில்லியனூர் வசந்தம் நகரில் ரூபாய் 38 லட்சம் செலவில் பாலம் அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் சங்கீதா டிரேடர்ஸ் அருகில் தொடங்கும் கருப்பட்டி வாய்க்காலின் இடையே வசந்தம் நகருக்கு செல்வதற்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் 37,69,447 ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிறிய பாலம் அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ராஜி, சபரிநாதன், வேதாச்சலம், ஜனா, முருகன், பாபு, திலகர், முருகேசன், அருள்மணி, வீரக்கண்ணு, திருநாவுக்கரசு, கார்த்திகேயன், பாலமுருகன், முத்து, மனு, மணவாளன், துரை, முருகன், வாசு, ராஜேந்திரன், பாலு, பிரவீன், ராமஜெயம், வீரபுத்திரன், ரகு, காட்டாண்டி, புவனேஷ், சூர்யா, கோதண்டம், மகேஷ், சந்தோஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
பசுமாட்டு மூத்திரம் கோமியம் என்று கூறுகிறார்கள். எரும மாட்டின் மூத்திரத்தை ஏன் கோமியம் என்று கூற மறுக்கிறார்கள்? விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் பேச்சு. புதுச்சேரி பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் பிறந்தநாளில் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் என்ற தலைப்பில் திறந்தவெளி கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதில் முற்போக்கு சிந்தனையாளர் முனைவர் சுந்தரவள்ளி கலந்து கொண்டு பேசினார். பழங்குடி அமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார், கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜா, மந்திரமா தந்திரமா என்ற நிகழ்வினை, நாத்திகன் கருத்துள்ள பாடல்களை திராவிட மகிழன், எண்ணற்ற சமூக அமைப்புகள், விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள், பழங்குடி கூட்டமைப்பின் நிர்வாகிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். வந்திருந்த அனைவருக்கும் அசைவ உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுகளை ரவி பரசுராமன், அழகப்பன், சிவா, ஏழுமலை, ரகு, பூவரசன், அம்பிகா, ராணி உள்ளிட்ட பழங்குடி அமைப்பை சேர்ந்த தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். பெரியார் புகைப்படம் வழங்குகிறோம் சார். புதுவை மாநில செயலாளர் அருமை தோழர் ஏகாம்பரம் அவர்களுக்கு எனது சார்பில், உங்கள் அனைவரின் சார்பில் இன்று ஒரு வாடிக்கையாக மாறி இருக்கிறது. ஆகவே நாம் பலவற்றை மீள்வாசிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது. கோமியம் தொடர்பாக கூட அருமை தோழர் நாத்திகம் அவர்களது சிந்தனைக்காக சொல்லுகிறேன். சகோதரி தோழர் ரெண்டு ஆட்கள்லாம் இந்த ஒரு சப்போர்ட்டுக்கு பக்கத்துல சார். தம்பி சுரேஷ், ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கண்ணீர்கள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் ஆணையை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கண்ணி ஆகியோர்கள் என மொத்தம் 100 பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் துணை இயக்குநர் பாலமுருகன், தொகுதி ஆய்வாளர்கள் மகேஸ்வரி, ஆஷா தேவி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஆறுமுகம், பாலகுமார், தமிழரசன், சேகர், மணிகண்டன், முரளி, சிவகுரு, உலகு, பொன்னுசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பயனாளிகளுக்கும் அமைச்சர் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது. சுத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஏற்பாட்டில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் தோழர்கள் ஜெயகீர்த்தி, வெங்கடேஷ், எழிலரசன் ஆகியோரின் படத்திறப்பு விழாவும், அதனைத் தொடர்ந்து விழிகள் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மக்களுக்கு அர்ப்பணிப்பு விழாவும், 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. மேலும் இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவையை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் ஏசுராஜா தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவானன், திமுக மாநில துணை அமைப்பாளர் ஏ.கே. குமார், வட்டார காங்கிரஸ் தலைவர் பரமசிவம், விடுதலை சிறுத்தை கட்சி மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் பூபாலன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொம்யூன் செயலாளர் அன்புமணி, கிளை செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி விழாவினை சிறப்பித்தனர். முன்னதாக வீரமுத்து வரவேற்புரையும்
இன்பநாதன் தாஸ், பொன்னையன், பலராமன், கார்த்தி, ஐயனார் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக நிகழ்ச்சியினை ஆசிரியர் வஜ்ரவேல், ரமேஷ், சரவணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி படத்தினை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சுத்துக்கேணி கிராம அறங்காவலர் மற்றும் திருப்பணி குழுவினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஜெகதா வேல்முருகன் நன்றி உரையாற்றினார். விழிகள் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கின்றோம். பாவனன் அவர்களே, அனுப்போங்க ஐயா. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல், மோப்ப நாய்களுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. வடிசாராய ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஆலை நுழைவு வாயிலின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பசுமாட்டு மூத்திரத்தை கோமியம் என்று கூறுகிறார்கள். எருமை மாட்டின் மூத்திரத்தை ஏன் கோமியம் என்று கூற மறுக்கிறார்கள்? விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கேள்வி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.